சில மனுஷர்கள் நம்மிடத்தில் திருடுவாங்க. அந்த மனுஷனுக்கு முன்னாடி யாருக்கு அசுத்தாவிங்க தான் இருக்கும். நம்மளுக்கு துரோகம் பண்ணுவாங்க, நம்மளை ஏமாத்துவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்க, அபாண்டம் பேசுவாங்க. இது எல்லாமே இருக்கும். இதுக்கு பின்னாடி யாருக்கு சொன்னால் நல்லா கவனிங்க. கர்த்தரை அறியாத அநேக பாவங்களில் அநியாயங்களை நடக்க பின்னாடி அசுத்தாவிகள் தான் இருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு பின்னாடி சரியாக நடக்கிற பிள்ளை கர்த்தர் நிற்பார். ஆமே. அப்போ உண்மையான சண்டை யாருக்கு? உண்மையான யுத்தம் யாருக்கு? ஆண்டவருக்கும் அங்கே சத்துருக்கும். அப்போ நடுவில் யார் நிற்கிறோம்? இந்த பக்கம் நம்ம நிற்கிறோம், அந்த பக்கம் ஆமாம் அந்த மனுஷர்கள் நிற்கிறாங்க, கர்த்தரை அறியாதவர்கள் நிற்கிறாங்க. சாத்தான் பிசாசு நிற்கிறீங்க, அவர்கள் மூலியமாக நம்மளுக்கு விரோதமான காரியங்களை செய்யும். கர்த்தர் நமக்குள்ள இருந்து நமக்கு பாதுகாப்பையும் நமக்கு விரோதமாக எழும்பலுக்கு பதிலையும் அவர் செய்வார். அல்லேலூயா. இதை நீ தெளிவாக புரிஞ்சிட்டேன்னு சொன்னால், நீ நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தை குறித்து இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதனால் நடந்தது, நீ முதல்ல ஆண்டோட சம்பவத்தில் உட்கார்ந்து நீ கேட்கும்போது உன் சத்துருவை ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிச்சிருவார். நீ இவங்களை விட்டுட்டு அவங்கள தான் அடிக்கணும். நீங்கள் இவங்களை விட்டுட்டு அசுத்தாவிகளை நீ என்ன செய்யணும்? அடிக்கணும். ஏன்னா இந்த சில மனுஷர்கள் தொடர்ந்து செய்வாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க முடியாது, பல பாடுகள் படுத்துவாங்க. ஆனால் நீ என்ன செய்யணும்? நீ அமைதலாக இருந்து நீ கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆமென் அவரை உயர்த்தும் போது அவர் யுத்தம் செய்வார். ஆமே. நீ சும்மாரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். வழக்காடிகளோடு கூட வழக்காடுவார், யுத்தம் பண்ணோடு கூட யுத்தம் பண்ணுவார். நம்ம ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். ஆமேன். ஈட்டியை முறித்து வில்லை உடைத்து ரதங்களை அக்னியினாலே சுட்டெரிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்குது? அன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அது மாமிசத்தின் ரீதியாக நடந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அது ஆவிக்குள்ளான காரியங்கள் நடக்கும். இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். ரொம்ப பிரயாசப்படுவோம், பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறது திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல புத்துன்னு போயிடும், காணாமல் போயிடும். திடீர்னு மெடிக்கலுக்கு போவோம், பொருள் வீணாக போகும். இது எல்லாம் கவனமாக இருக்கணும். ஆனால் நம்மளால சொன்னால் இந்த பொருள் திடீர்னு என்னன்னு தெரியல, அது என்ன ஆயிடுச்சு, ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு கரண்ட்டு, அதனால் இது போயிடுச்சு. இது எப்படியா ஆகும்? எல்லா நேரமும் ஆகலையே, எப்படி ஆகும்? நம்மக்கிட்ட ஆகக்கூடாது. ஆமே. சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் கேட்கணும். நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், நான் தேவனால் மீட்கப்பட்டவன், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக என்னை அழைத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு என்னை அழைத்திருக்கும் போது இது எப்படி நடக்கலான்னு கேட்கணும். இது எப்படி நடக்கலாம்? ஏன் எனக்கு இந்த லாஸ்? ஏன் எனக்கு இந்த பலவீனம்? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? நீ கேட்கணும். நீ ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்தினா, நீ ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்தினா, ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்தால், நீ ஆண்டுடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்தினா ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். எல்லாவற்றையும் என்ன செய்வார்? ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். நீ அதுக்கப்புறம் ஈஸியாக என்ன செய்யலாம்? ஜபத்தில் அதை மேற்கொள்ளலாம். இல்லைன்னா நீ புரியாமல் இன்னும் நீ என்ன செய்யலாம்? நாட்கள் கடந்து போய் கொண்டு இருக்கும். நீ கிறிஸ்துக்குள்ளே நீ மீட்கப்பட்ட ஆளாக இருந்து நடக்கிற சம்பவம் இன்னதென்று நீ அறியாமல் இருந்தால் என்ன நடக்கும்? நீ அறியாமையினால விட்டு கொண்டிருக்கிறாய். நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும். ஏன் எனக்கு இவ்வளோ நாட்கள்? சில போராட்டங்கள். தானியேல் எருசலேமில் உள்ள ஜனங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுவார். அவருடைய சிறையிருப்பை ஆண்டவரே 70 ஆண்டுகள் செல்லும் ஆண்டவரே சொல்லி அவர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துவார் தூதன் மூலியமாக. இது இன்னும் சில நாட்கள் செல்லும் என்று அங்கு கேப்ரியல் தூதன் சொல்லுவதை பார்க்க முடியும். அப்போ நமக்கும் அதை தான் நல்லா கவனிங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்னைக்கு அநேகருக்கு நடந்தது. அநேகர் ஆண்டவரோடு கூட பேசினார்கள், ஆண்டவரோடு அவர்களோடு கூட உறவாடினார்கள், எல்லாம் இருந்தது. இன்னைக்கு முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா?
நீ நினைத்தால் முடியும், நீ அலட்சியமா இருந்தால் முடியாது. நீ வைராக்கியமாய் உட்கார்ந்து என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் நிச்சயமாகவே என்ன செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசம் அவர் மேலே உனக்கு இருந்து நீ அவருடைய சமூகத்தில் அதிகமாய் உட்கார்ந்து இதுக்கு பதில் தர்ற வரலும் ஆமென். இதுதான் போராட்டம். இதுதான் என்னது சொல்லுங்க. பக்கத்தில் கரங்களை பிடிச்சி போராடுங்கன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, கரங்களை பிடிச்சி தம்பி பிடிப்பா. ஆமாம், என்ன இது ஏற்கனவே நான் போராடின்னு தான் இருக்கிறேன், இதில் வேற இன்னும் வேற போராடணுமா? ஆமாம், நீ போராடினா உனக்கு வெற்றி, போராடலன்னா உனக்கு வெற்றி இல்லை.